Daily. Taste the Daily. இவர்கள் ஆட்சியை விட்டு கீழே இறங்குதலுக்குள் 10 லட்சம் கோடியாக கடனாக்குவார்கள். இது ஒரு கடங்கார பைய நாடு. உங்க தலையில் 1 லட்சம் ரூபாய், என் தலையில் 1 லட்சம் ரூபாய், முன்னாடி உட்கார்ந்து ஒவ்வொருத்தரும் நீங்க ஒரு கடங்கார பையன், நான் ஒரு கடங்கார பையன். இதுல ஆட்சி சாதனை வேற. என்ன சாதனை இருக்குது? என்ன சாதனை? அவர் சார் சார்ன்னு சொல்லும் போது யார் அந்த சார் நமக்கு யாவது வந்துருது. என்ன நியாயம் ஆக்கிரமா? பெண்ணிய உரிமை, பெண்களுக்கான பாதுகாப்பை பத்தி வெக்கம் இல்லாம பேசுது இந்த நாடு. பெண்ணிய உரிமை பேசுது. அறிவார்ந்த மக்களே, கற்றறிந்த சான்றோர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தெருவுக்கு 2 படிப்பகம், நூலகம், படிப்பகம் இருக்க வேண்டிய இடங்களில் எல்லாம் தெருவுக்கு 2 குடிப்பங்களை திறந்து விட்டு, அரசே சாராயத்தை ஆளை வச்சு காய்ச்சி வித்து விட்டு, சட்டம் ஒழுங்கு பாருங்க, பெண்களுக்கான பாதுகாப்பு, பெண்ணிய உரிமை, நல்லா கவனிச்சுக்கணும். ஒண்ணு, மனித வள மேம்பாடு, இளைஞர் நலன், விளையாட்டுத்துறை, சுகாதார கேவலம். 100 குற்றங்கள் நிகழ்ந்தால் 95 பேர் நிறைந்த போதையில் தான் அதை நிகழ்த்துகிறார். அப்ப இந்த குற்றத்தை செய்ய தூண்டியவர் யார்? சாராய வியாபாரி. சாராயத்தை வித்த சாராய வியாபாரி. சாராய வியாபாரி யாரு? முதலமைச்சர், தமிழ்நாட்டு முதலமைச்சர். இதை விட கொடுமை தொலைக்காட்சி திருப்பினா உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செய்து போதைக்கு அடிமை ஆயிராதீங்க. ஒரு தந்தையா, ஒரு தகப்பனா கேட்கிறேன், தயவு செய்து போதைக்கு அடிமை ஆயிராதீங்க. இது அந்த பக்கம். ஏன் அந்த ராமநாதபுரம், சிவகங்கை, திருநெல்வேலி, நாகப்பட்டினம் இங்க எல்லாம் டாஸ்மார்க் வியாபாரம் குறைஞ்சிருக்கு? கலெக்டர் மீட்டிங். இந்த கொடுமை இதெல்லாம் பெண்களுக்கான உரிமை, முன்னேற்றம், பாதுகாப்புல வருது, பெண்ணிய உரிமையில வருது. குடிக்க வச்சு 3-4 லட்சம் பெண்களுடைய தாலி அறுக்கிறதெல்லாம் பெண்ணிய உரிமையில, பெண்களுக்கான பாதுகாப்புல, பெண்ணிய விடுதலையில வருது. இதெல்லாம் வருது. பெண்கள் நலன், பெண்கள் முன்னேற்றத்துல வருது. இதெல்லாம் வருது. மனித வள மேம்பாடு எப்படி வரும்? எப்படி வரும்? திருப்பூர் முதலாளி, ஈரோடு முதலாளி, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லா முதலாளிகிட்ட ஏன் வட இந்தியனுக்கு வேலை கொடுக்கிற? எதுக்கு இந்த வட இந்தியன் 1.5 கோடி பேர் ஏன் இங்க வர்றான்? அவங்க ஒரே வார்த்தை, உங்க ஆளு வேலைக்கு வர்றதில்லை. ஏன் வர்றதில்லை? தினக்கூலி ஒரு நாளைக்கு 500 கொடுத்துறோம். 3 நாள் வேலைக்கு வர்றான், 4 நாள் கஷ்டப்படுத்துறான். இதுல இருக்க யதார்த்த குற்றச்சாட்டை நம்ம ஏற்கணும். அப்ப என்ன ஆயிருது? வேலைக்கான தேவை அப்படி இருக்கு. இவன் வெளியேறான், அவன் வந்து நிறைச்சிடறான் அந்த கோடிட்ட இடத்தை, அந்த தேவையை வட இந்திய நிரப்பிடுறான். எப்படி இருக்கு இப்போ? அவன் தவிர்க்க முடியாத தேவை ஆயிடுறான். இன்னைக்கு கூலி, இன்னும் 5 ஆண்டுகளில் அவன் முதலாளி, நாம் இந்த நிலத்தில் கூலி. இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த நிலத்தை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். இதை கொஞ்சமாவது அறிவார்ந்த எனது சொந்தங்கள், இந்த மண்ணின் மக்கள், அறிவிற்சிறந்த எனது மக்கள் ஆழ்ந்து சிந்தித்து ஒரு முடிவெடுங்கள். ஈரோடு கிழக்கில் தமிழ்நாட்டிற்கான ஒரு விடியலை எழுதுங்கள், வரலாற்றை மாற்றி எழுதுங்கள். ஆளுகிற கட்சிதான், அதிகாரத்தில் இருக்கிற கட்சிதான் எப்போதும் இடைத்தேர்தல்களில் வெல்லும். அதை மாற்றி படைத்து ஈரோடு கிழக்கு சொல்லும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.